வணக்கம். இன்னைக்கு நாம இலக்கிய உலகத்துல ஒரு முக்கியமான கடிதத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது ஜான் கீட்ஸ் ஆகஸ்ட் 16, 1870ல தன்னோட நண்பரும் சக கவிஞருமான பெர்சி ஷெல்லிக்கு எழுதுனது. சரி, இந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா கீட்ஸ் நிறைய விஷயங்கள பத்தி பேசுறாரு. அவரோட உடல்நிலை மோசமா இருந்தது, இத்தாலிக்கு போக வேண்டிய கட்டாயம். ம். அப்புறம் அவரோட கவிதைகள் மேல அவருக்கே இருந்த பார்வை, ஷெல்லியோட படைப்புகள் பத்தின ஒரு நேர்மையான விமர்சனம், இதெல்லாம் இருக்கு. ஆமா, இது மூலமா கீட்ஸோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு, அவரோட கலை பார்வை, ஏன் ஷெல்லி கூட அவருக்கு இருந்த உறவு எப்படிப்பட்டதுன்னு கூட நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல கீட்ஸ் ஷெல்லிக்கு நன்றி சொல்றாரு. ஷெல்லி வெளிநாட்டுல பல வேலைகளுக்கு நடுவுலயும் தனக்கு எழுதுனதுக்கு. ஆனா ஆனா ஷெல்லி இத்தாலிக்கு வான்னு கூப்பிட்டதை ஏத்துக்க முடியுமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் அப்படி? காரணம் ரொம்ப நேரடியானது. இங்கிலாந்தோட குளிர்காலம் அவரை கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப வேதனையா கொன்னுடுன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஓ, அதனால அவர் இத்தாலிக்கு போறது எப்படி சொல்றாருன்னா, ஒரு சிப்பாய் பீரங்கியை நோக்கி அணிவகுத்து போற மாதிரி போகணும்னு சொல்றாரு. அடேப்பா, அந்த அளவுக்கு ஒரு விரக்தி, ஒரு கட்டாயம், அதே சமயம் ஒரு சின்ன ஆறுதலும் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நாள் தங்கி அந்த இடம் மேலே ஒரு வெறுப்பு வர நிலைமை வராதில்ல, அது ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி சரி, இது அவரோட தனிப்பட்ட போராட்டம். இது அவரோட கலை பார்வையை எப்படி பாதிச்சுது? ஷெல்லி அவரோட கவிதையை ரசிச்சுதா சொன்னதுக்கு என்ன சொன்னாரு? அதுல அவருக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாரு. முன்ன மாதிரி இப்போ புகழ பத்தி பெருசா கவலைப்படலன்னு சொல்றாரு. ஓ அப்படியா? ஒரு இளங்கவிஞருக்கு இது பெரிய மனமாற்றம் இல்லையா? நிச்சயமா. இது அவர் ஷெல்லியோட படைப்புகளை பார்க்குற விதத்தையும் பாதிக்குது. ஹண்ட் மூலமா ஷெல்லி அனுப்புனதா நம்பப்படுற தி சென்சி. ஷெல்லியோட அந்த சோக நாடகம் தானே? அதேதான். அது கிடைச்சதா சொல்றாரு. அதோட கவிதை நயம், நாடக தாக்கம் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா பலர் அதை மாமன் சார்ந்த படைப்பா பார்க்கறாங்கன்னு சொல்றாரு. மாமன்னா, அதாவது உலக ஆசை இல்ல பணம் சம்பாதிக்கிற நோக்கம் அப்படிங்களா? தூய கலைக்கு எதிரா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. இங்கதான் கீட்ஸ் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. நவீன படைப்புக்கு ஒரு உயர்ந்த நோக்கம், ஒரு கடவுள் மாதிரி ஒன்னு தேவைங்கிறாரு. ஆனா அதே சமயம் ஒரு கலைஞன் மாமனுக்கும் சேவை செய்யணுங்கிறாரு. இது அவர் சுய ஒருங்கமைப்பு, அதாவது செல்ஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாரு. சுய ஒருங்கமைப்பு அப்படின்னா? அதாவது ஒரு கலைஞனுக்கு தன்னோட வேலையில, தன்னோட கலைத்திறன்ல தீவிரமான ஒரு உள்நோக்கிய கவனம் தேவை. ஒருவேளை அதுக்கு ஒரு விதமான கலை சார்ந்த சுயநலம் கூட தேவைப்படலான்னு சொல்றாரு. ஓ, இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. இத வச்சுதான் ஷெல்லிக்கு அவர் அறிவுரை சொல்றாரா? ஆமா, ரொம்ப நேரடியா சொல்றாரு. உங்க படைப்போட ஒவ்வொரு பிளவையும் தாதுவால நிரப்புங்க அப்படின்னு. லோட் எவ்ரி ரிஃப்ட் ஆஃப் யுவர் சப்ஜெக்ட் வித் ஓர்னு சொல்றாரு. அடர்த்தியா செறிவா இருக்கணும்னு சொல்றாரு போல. அதேதான். இன்னும் ஒழுக்கமா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனிச்சு செம்மைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இது ஷெல்லியோட அந்த பரந்த வேகமான பாணிக்கு கொஞ்சம் எதிர்மறையா இருக்கலாம். ஆமா, ஷெல்லி எப்பவும் பரபரப்பா இருக்கக்கூடியவர்னு சொல்வாங்க இல்லையா? அதனால தான் கீட்ஸே சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஒழுக்கம் ஷெல்லிக்கு ஒரு குளிர் சங்கிலி மாதிரி தெரியலாம்னு சொல்றாரு. இதுல கீட்ஸோட அந்த கவிதை அடர்த்தி மேல இருந்த ஒரு தீவிரம் தெரியுது, மரண படுக்கையில இருந்தா கூட. ஆஹா, ரெண்டு பேரோட அணுகுமுறை நல்லா புரியுது. கீட்ஸ் அவரோட இப்போதைய மனநிலையை எப்படி சொல்றாரு? அத அவரோட பழைய மனநிலையோட ஒப்பிடுறாரு. எண்டுமியன் எழுதினப்ப அவரோட மனசு ஒரு களைஞ்சு போன சீட்டுக்கட்டு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஓ, ஆனா இப்ப எல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வந்துடுச்சுங்கிறாரு. அத விளக்கத்தான் அந்த ரொம்ப புகழ்பெற்ற உருவகத்தை பயன்படுத்துறாரு. என்ன அது? என் கற்பனை ஒரு மடம், நான் அதன் துறவி. மை இமேஜினேஷன் இஸ் a monastery and I its monk. இத ஷெல்லி புரிஞ்சுக்கணும்னு வேற சொல்றாரு. ஒரு மடம், துறவி, ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம். இதுக்குள்ள ஏதோ ஆழமான அர்த்தம் இருக்குமே, ஒரு ஒழுக்கம், ஒரு அர்ப்பணிப்பு. நிச்சயமா. ஒருவேளை ஷெல்லியோட அந்த வெளிப்படையான பரந்த தன்மைக்கு இது கொஞ்சம் மாறுபட்டதா இருக்கலாம். அப்புறம் ஷெல்லியோட ப்ரொமோத்தியஸ் பத்தியும் பேசுறாரு. ஆமா, ப்ரொமோத்தியஸ் அன்பவுண்ட், அதுக்காக காத்திருக்கிறதா சொல்றாரா? ஆமா, அதுக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிறதா சொல்றாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முன்னாடி ஷெல்லி கிட்ட அவரோட முதல் படைப்புகளை சீக்கிரம் வெளியிட வேண்டாம்னு கீட்ஸ் அறிவுரை சொன்னதை ஞாபகப்படுத்துறாரு. ஓஹோ, இப்போ அதே அறிவுரையை தனக்கே அவர் பொருத்தி பார்க்குற மாதிரி தெரியுது. எப்படி? இப்போ அவர் ஷெல்லிக்கு அனுப்பியிருக்கிற தொகுப்புல இருக்கிற பெரும்பாலான கவிதைகள் 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுனும்
முக்கியமா பணம் சம்பாதிக்கலாங்கிற நம்பிக்கையில தான் வெளியிடுறன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ ஷெல்லிக்கு சொன்ன அறிவுரையை இப்ப அவரே ஏத்துக்கிறாரு. வெளியிடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, இதுல ஒரு பணிவு, ஒரு சுய பரிசீலனை தெரியுது. ஆஹா, மொத்தத்துல கடிதம் ஒரு முழு வட்டத்துக்கு வருது. கடைசியில ரொம்ப அன்பா முடிக்கிறாரு இல்லையா? நிச்சயமா. ஷெல்லியோட கருணைக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு. திருமதி ஷெல்லிக்கும் அவரோட மரியாதையை சொல்லச் சொல்றாரு. சீக்கிரம் அவங்கள பார்க்கணும்னு நம்புறதா சொல்லி முடிக்கிறாரு. விமர்சனங்கள் இருந்தாலும் அதுக்கு அடியில ஒரு ஆழமான மரியாதையும் நட்பும் இருக்குன்னு நல்லா தெரியுது. கண்டிப்பா. இந்த கடிதம் உண்மையிலேயே கீட்ஸோட மனசுக்குள்ள பார்க்க ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கு இல்லையா? அவரோட பலவீனம், கலைக்கும் வியாபாரத்துக்கும் நடுவுல அவர் பட்ட கஷ்டம், ஷெல்லியோட இருந்த அந்த வெளிப்படையான நட்பு எல்லாமே தெரியுது. ஆமா, பெரிய படைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற மனிதரை நமக்கு கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வருது. மிகச்சரியா சொன்னீங்க. கடைசியா கீட்ஸ் நம்மகிட்டயும் ஷெல்லிகிட்டையும் கேட்ட அந்த கேள்வி மாதிரி, அந்த உருவகம் இருக்குல்ல, என் கற்பனை ஒரு மடம், நான் அதன் துறவி. ஒரு சக கவிஞருக்கு அறிவுரை சொல்லும்போது இதை சொல்றது மூலமா கீட்ஸ் எதை உணர்த்த வராரு? ஒரு கலைஞனுக்கு தேவையான அந்த தனிமை, அந்த முழுமையான அர்ப்பணிப்பை பத்தி அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.